டிவோர்ஸ்க்கு அப்புறம் குழந்தை அம்மாவோட கஸ்டடிக்கு போகுமா? இல்ல அப்பாவோட கஸ்டடிக்கு போகுமா? என்னன்னு சொல்லி தெளிவா சொல்றேன். இதே மாரி ஃபார் மோர் லீகல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இந்தியன் லாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்கணும், அப்பா கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தயுமே டிசைட் பண்ணிற மாட்டாங்க. குழந்தைக்கு யாரு பெட்டர் சேஃப்டி குடுப்பா? பெட்டர் எஜுகேஷன் குடுக்க முடியும்? குழந்தைய யார் நல்லா பார்த்துக்க முடியும்? அப்படின்னு தீர விசாரிப்பாங்க. அப்புறம் யாரு குழந்தைக்கு ஒரு ஸ்டேபிளான ஃபியூச்சர் குடுக்க முடியும்? அப்படிங்கிறதையும் கணக்குல வச்சுப்பாங்க. எல்லாம் ஓவராலா கன்சிடர் பண்ணி குழந்தையோட நலன் கருதி மட்டும் தான் கோர்ட் வந்துட்டு அப்பா கிட்ட இருக்கணுமா? இல்ல அம்மா கிட்ட இருக்கணுமா? யார்கிட்ட இருந்தா குழந்தைக்கு வந்துட்டு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும்னு பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்க. குழந்தை வந்துட்டு 5 வயசுக்குள்ள இருக்கு. ஆனா அது அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவாங்களான்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. அவங்க அம்மா ரொம்ப வந்துட்டு அஜாக்கிரதையா இருக்காங்க. ரொம்ப நெக்லிஜென்ட்டா இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு குழந்தைக்கு வந்து அங்க சேஃப்டியான என்விரான்மென்ட் இல்ல அப்படிங்கிறப்ப, குழந்தையோட நலன் கருதி அப்பா கிட்ட அந்த குழந்தைய குடுக்கறக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. இதே மாரி ஃபார் மோர் லீகல் இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க.